இந்த சோஷியல் மீடியா காலத்துல மக்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. அதுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. நிக்கோலஸ்ன்னு ஒரு அரசன் இருந்தான். ம், அவன் ஒரு சுற்றுப்பயணம் போனான். ம், அப்போ ஒரு அழகான ஒரு பெண்ண பார்த்தான். ம், பார்த்த உடனே அவள திருமணம் செஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. ம், நேரா அவட்ட போய் கேட்டான். ம், நான் உன்ன திருமணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு. அவ சிரிச்சுன்னே சொன்னா, பண்ணிக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன ம், போட்டி இருக்கும். பரவாயில்லையான்னு கேட்டா. ம், எந்த போட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவன் மிகப்பெரிய அரசன், மிகப்பெரிய தைரியசாலி, வீரன். ம். பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னான். உடனே யுரேனஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுளுக்கு ஒரு தங்க மலர பரிசு எடுத்துட்டு போய் குடுக்கணும். அத குடுத்தீங்கன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே அதுக்கு என்ன எவ்வளவு பண்றோம் இந்த தங்க மலர படிக்கணும். எங்க போய் படிக்கணும்னு சொல்லு அப்படின்றான். நான் ஒரு கைய காட்டுவேன். படிக்கட்டு வரும். அங்க போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு நடுவுல அந்த தங்க மலர் இருக்கும். அது பறிச்சுன்னு வரணும். வானத்திலயா? வானத்துல. ஆஹா. உடனே இவ கைய காட்டுறா. ஒரு படிக்கட்டு வருது. நேரா போறோம். ஆ, போனா அந்த மாரி ஒரு தோட்டத்தை இவன் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. அருமையான தோட்டம். ஆ, மலர்கள் அவ்ளோ வாசம், அவ்ளோ வீசுது, அவ்ளோ அருமையா இருக்குது. அதுக்கு அடுத்தது ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே மயங்கி நிக்கிறான். ஆ, உடனே டக்குன்னு ஒரு ஷாக் அடிக்கிறாப்புல சுதாரிச்சுக்கிறான். ஆ. திருப்பி கொஞ்சம் தூரம் பயணம் பண்றான். பண்ணா அருமையான கனிகள். அந்த கனிகள்லாம் இவன் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. உடனே அத பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு நிக்கிறான். ம், அதே போல ஒரு கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, தேவதை சொல்லும்போது சொல்லுவாங்க, ம், "அந்தி சாயத்த காட்டி நீங்க வந்துடணும். இல்லன்னா இது முழுமையடையாது" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டக்குன்னு நவுந்து போறான். ம், வந்து பண்ணா உலகத்துல இதை விட ஒரு சிறந்த இசை இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்ளோ அருமையான ஒரு இசை. ம், அந்த இசைய கேட்கறான். ம், கேட்டுட்டு மிக சந்தோஷம் அவனால. அந்த இசையிலேயே மயங்கிடுறான். ம், ம், மயங்கிட்டோனே காலக்கெடு ரொம்ப ரொம்ப கிட்டக்க வந்து போச்சு. ம், உடனே ஷாக் அடிக்கிறாப்போல அவனுக்கு தோணுது. ம், அந்தாண்ட பார்க்கறான். ஒரு தங்க மலர் இருக்குது. ம், அத பறிச்சுக்கின்னு ம், அ அடுத்த வினாடி கீழ வந்துடுறான். ம், அவகிட்ட வந்துடுறான். ம், வந்து ம், வா நம்ம உங்க கடவுள் கிட்ட போய் இத குடுக்கலான்னு சொல்லிட்டு. நேரா போயிட்டு கடவுள் கிட்ட குடுக்குறாங்க. ம், கடவுள் வாங்கிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாரு. ம், "உன்னால எப்படி இது முடிஞ்சது?" அப்படின்னு கேட்கிறாரு. ம். உடனே என்னால எப்படி முடிஞ்சதுன்னா எனக்கு ஒண்ணும் புரியலன்னேன். இல்ல இந்த மாரி நெறைய பேர் இந்த மலர் எடுக்க போனாங்க. இதுவரைக்கும் யாருமே திரும்பி வரல. ம், ஆனா நீ வந்துட்ட. எப்படி உன்னால முடிஞ்சதுன்னோனே, ம், இல்ல சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா ஒரு இலக்குன்னு ஒண்ணு இருந்தா, நீ அது உள்ளார பயணம் செய்யணும்னா, ம், அது தொடர்பான சிந்தனையும், எண்ணமும் எப்பயும் இருந்துன்னே இருக்கணும்னுவாரு. ம், அதுக்காக நான் சின்ன வயசுல உள்ளங்கையில என்ன இன்னைக்கு டாஸ்க்கோ, ம், அத நான் கையில எழுதி வச்சுக்குவேன். ம், எழுதி வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி இப்படி திறந்து திறந்து பார்ப்பேன். ம், அப்போ நான் எந்த இடத்துல இருந்தாலும், திருப்பி நான் அந்த அந்த இடத்துக்கு என் ம், டாஸ்க்க நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சுடுவேன். ம், அப்படின்னு அவன் சொன்னானாம். ம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையும் நமக்கு அதேதான். ஒரு மொபைல் உள்ளார போயிட்டோம்னா, நம்ம போனது ஒண்ணுக்காக, ஆனா செயல்படுறது பல விதமா செயல்படுறோம். திரும்ப எங்க வரணுங்கிறது மறந்துடுறோம். மறந்துடுறோம். ஆ, ஃபோன் பண்ண போனா கூட எடுத்த உடனே ஒரு WhatsApp இருந்துச்சுன்னா, அத பார்க்குறோம். அதுல போயிடுறோம். ஆ, Facebook போனோம் என்ன பண்ணோம். அப்போ திருப்பி திருப்பி நம்மளோட நேரங்கள அத ஆளுமை பண்றதால, நம்மளோட டாஸ்க்க நம்மளால பூர்த்தி செய்ய முடியல. இவன் நிக்கோலஸ் அந்த மாரி பண்ணாம, ம், அது உடனே வரக்கூடிய காரியம் இல்ல. அவன் சின்ன வயசுல இருந்து பிராக்டிஸ் எடுத்தான். அவங்க ம், அப்பா சொன்னத இது பண்ணி ம். பிராக்டிஸா எடுத்ததுனால இவனால சாத்தியமாச்சு. இத கேட்ட யுரேனஸ் கடவுளர் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அருமையா இந்த பெரிய பெரிய ஆத்தர்கள் எழுதுற கோல் சம்பந்தமான புக்ல கூட இததான் மையமா வச்சு புக் முழுத எழுதுறாங்க. நீங்க ஒரே கதையில போட்டு ஒரே அடியா அடிச்சிட்டீங்க போங்க. மக்களே இத கேட்டுக்கிட்டு உங்களுக்கும் இந்த மாரி ஃபோக்கஸ மிஸ் பண்ணி ஏதோ ஒரு சோசியல் மீடியாலயோ, வேற வேற வேலைகள்லயோ மூழ்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி உங்க வேலையில நீங்க ஃபோக்கஸா இருந்து, உங்களோட இலக்குகளையும், ஆசைகளையும் எளிதா அடையறதுங்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்க நாங்க அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.